தெரியாம பொள்ளாச்சிக்குள்ள வந்துட்டேன். ஐயோ, இது வேற ஏதோ கூலண்ட்னு காமிக்குதே. அப்படின்னா என்ன? என்ன? ஹலோ கைஸ், இப்போதான் ஷோரூம்லேருந்து வண்டியை வெளியே எடுத்துகிட்டு வரேன். மழை பெய்யுது. நேற்றெல்லாம் மழை வரல. நான் வாட்டர் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் மழை வருது. வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ. இனிமேல் வாங்க, கேஜெட்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வாட்டர் ப்ரூஃபாக வந்து ரிலீஸ் பண்ணுங்கய்யா. அப்போ தானே நாங்கள் மலையிலலாம் விலாக் எடுத்து போட முடியும். அந்த சர்வீஸ்லேருந்து எடுத்த கையோட இன்னைக்கு வந்து ஒரு ரைடு கிளம்ப போகிறோம். நம்ம வண்டி ரைடு தான். டைம் வந்து 11:30 கிட்ட ஆகுது. அவங்க போனாங்க, அதனால தான் நான் போனேன். எனக்கு தெரியாது. இன்னைக்கு வந்து ஒரு பூக்கி அங்கிளை பார்த்தேன். சர்வீஸ்லேருந்து எடுத்துகிட்டு வரப்போ ஒரு அங்கிள் வந்தார். வந்துட்டு நல்லா ஓட்டுறியே அப்படின்னு. தேங்க்ஸ் அங்கிள் அப்படி சொன்னேன். ஓ, சேஃபாக ஓட்டு. அப்புறம் பிரியாவா அப்படின்னு கேட்டார். ஆமாம் அங்கிள் அப்படி சொன்னேன். இன்ஸ்டாவா அப்படின்னு பார்த்துட்டு இன்ஸ்டா நேம் சொல்லிட்டு நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். ஓகே அங்கிள், நல்லா பார்த்து சேஃபாக ஓட்டு அப்படி சொன்னார். இன்னைக்கு என்ன பிளான் அப்படின்னா, நான் இன்டர்வியூ கொடுக்கல. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ளே வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணி எனேபிள் வச்சுக்கோங்க. ஆல் கொடுத்துருங்க மறக்காமல். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த ரோடு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கே இருந்தோம் ஒரு 2 years பேக். அப்போ வந்து நான் கார் ஓட்டி பழகிறதுக்காக நானும் டேடியும் வருவோம். காலையில் ஏர்லி மார்னிங் வருவோம். அதனால இந்த ரூட் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. நம்ம இப்போ தான் இந்த பிரிட்ஜு மேலே போயிடுவோம். இன்னைக்கு வந்து பிரிட்ஜு கீழே வந்திருக்கோம். ஆனால் இப்போ நான் வந்து அந்த சைடில் தான் போகணும். அதுக்கு இப்போ நான் எப்படி போகிறது? இது ஊருக்குள்ளே போகுமே. அச்சோ, நம்ம அந்த சைடில் போகணுமே. ஓ காட், அப்போ நான் அப்படி போயிருக்கணும். இதில் வழி இல்லை. அப்போ நான் எப்படி போய் சுற்றிட்டு வரணும்? எல்என்டி பைபாஸ் 1 kilometer. செட்டிப்பாளையம் போவோம்.
ஸ்ரீவில்லிபுத்தூரா? எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்படி போய் திருப்பி சுற்றி அது வழியாக தான் மேலே ஏறுவோம்னு நினைக்கிறேன். ஃபைன். அதான் வந்துட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன் இது எந்த இதுன்னு. இனி நம்ம பைபாஸ் ஏறி அப்படியே போகலாம். நான் சோலோவாக ட்ராவல் பண்ணியே ரொம்ப நாளாயிடுச்சு, எங்கேயுமே போகிறதில்ல. ரொம்ப டிபெண்ட் ஆகிட்டேன் போலனா. யாராச்சும் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதாவது யாராச்சுன்னா எல்லாருமே இல்லை, எனக்குன்னு ஒரு கம்ஃபர்ட் பீப்புள்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களாம். இனியெல்லாம் நான் அதுக்காக வெயிட் பண்ண போறதில்ல. அண்ட் இதை சொல்ல மாட்டேன், இது வந்து சோலோ ரைடிங். ஸ்லோ. ஏன் பாருங்க, இந்த லைன் போட்டிருக்காங்களா, இது எதுக்குன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. என்னது இது, வண்டியா சைக்கிளா? வண்டி தான் அது. பரவாயில்ல, இன்னைக்கு மழையே பெஞ்சாலும் நான் ரைட் பண்றதை யாராலையும் தடுக்க முடியாது. நனைஞ்சிட்டே போனாலும் பரவாயில்ல, நான் வந்து இன்னைக்கு ரைட் பண்ணியே ஆவேன். இன்னைக்கு நானும் என் கேஜெட் பேக் மட்டும். கிளைமேட் நல்ல பயங்கரமா இருக்கு. நம்ம இதுலயே போய் ஜாயிண்ட் ஆகலாம். இன்னைக்கு வந்து நம்ம பொள்ளாச்சி போகிறோம். ஆல்ரெடி சொல்லிட்டேனா? எனக்கு என்னவோ தெரில, இந்த ஸ்பீட் பிரேக்கர் சுத்தமாக பிடிக்கல. வந்து கேட்கலாம், உனக்கு தான் ஸ்பீட் பிரேக்கர்னாவே பிடிக்க மாட்டேங்குது. இந்த டைம் என்னோட சர்வீஸ் பில் வந்து அப்படியே பூம் ஆயிடுச்சு. ஒரு சில பேத்துக்கு அது வந்து அதிகமாக தரலாம், ஒரு சில பேத்துக்கு வந்து கம்மியாக தரலாம். எனக்கு வந்து அதிகமாக தான் தெரிஞ்சுது, ஏன்னா நாளை பே பண்ணுறேன். அதனால 3K கிட்ட ஆயிடுச்சு இந்த டைம் என்னோட சர்வீஸ் பில். இன்னைக்கு நான் ரெயின் லேயர்ஸ்லாம் எதுவும் எடுக்கல. நனைஞ்சிட்டே போவோம், நனைஞ்சிட்டே வருவோம். ஆக்சுவலி எனக்கு மலையில் நனையிறது தான் பிடிக்கும். ஆனால் என் கூட வரவங்கலாம் வந்துட்டு என்னோட பாதுகாப்பை ரொம்ப இதாக பார்க்குறனால ரெயின் லேஸ் போட வேண்டியதாக இருந்துச்சு. ஒன் டேல ஒன்றும் பிரச்சனை இல்லை, திரும்பி வீட்டுக்கு தானே போகிறோம். ஸ்டே பண்ணுற மாதிரி போனோம் அப்படின்னா மட்டும் நம்ம வந்து ரெயின் லேஸ் எடுத்துக்கலாம். நான் என் டிஜே மைக்கை தொலைச்சிட்டேன் கைஸ், மனசே இல்லை எனக்கு இப்போ வரைக்கும்.
ஸ்ரீ நேரு மகாவித்யாலயா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். நான் காலேஜ் போனதும் தெரில, முடிச்சதும் தெரில, கோவிட்லேயே போயிடுச்சு. ஏன் இத்தனை பேர் நிற்கிறாங்க? என்னாச்சு? அங்கிள் உங்களால் போக முடியாது. நான் கொஞ்சம் தந்தீங்கன்னா நான் போயிடுவேண்ணா. ஏதாச்சும் ஒர்க் நடக்குதா? கிராஸ் ஆயாச்சு. ஏன் இவ்வளோ டிராஃபிக் இங்க? எனக்குமே தெரில, இருங்க பார்ப்போம். அம்மே நான் ரைட் போகிறப்ப தான் மழை வரும், ஏதாச்சும் நிறுத்தி வைப்பாங்க. அங்கிள் ஐயோ, நான் இப்படியே போயிட்டு பேசாமல் இப்படியே திரும்பிடலாம் போல. இதிலிருந்து எவ்வளோ தூரம் நிற்கிது, ரொம்ப கஷ்டம். இதில் ஆம்புலன்ஸ் வேறு வருதா? போ ப்ரோ, நம்ம அப்படியே போயிடுவோம் ப்ரோ. தெரியாம பொள்ளாச்சிக்குள்ள வந்துட்டேன். எனக்கு எப்படி தெரியும் இன்னைக்கு இங்க இப்படி இருக்குன்னு? சுத்தம் பேசாமல் இதிலே திரும்பி அப்படி போயிடுவோமா? ஐயோ, இது என்னங்க இவ்வளோ தூரத்துக்கு நிற்கிது?
வந்துட்டா. ஐயோ, இது வேற ஏதோ கூலண்ட்னு காமிக்குதே. அப்படின்னா என்ன? ஓகே வெயிட், நம்ம இதை தாண்டிட்டு எங்கேயாச்சும் நிறுத்துவோம். அந்த பிரிட்ஜு வந்து ஒர்க்கிங்கில் இருக்கு போல், அதனால தான் எல்லோரும் கீழே போகிறனால பயங்கரமான டிராஃபிக். ஓகே. ஐயோ, நான் எங்கள் வீட்டுக்கு கூப்பிடவே இல்லை பாருங்களேன். போயிடும் போலியே. ஐயோ, உள்ள இதாயிடுச்சு லென்ஸ்குள்ள. ஐயோ, ஹீட்டானா போயிடும்ல. இங்க பாருங்க, இங்கெல்லாம் காலியா இருக்கு. இந்த டைம் நான் வந்து எங்கள் அம்மாவோட பேச்சு கேட்கலான்னு இருக்கேன். எங்கள் அம்மா சொன்னாங்க நான் வெளியே போகிறேம்மா அப்படின்னு சொன்னேன். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க போயிட்டு ராத்திரி ஆனது வா அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் இன்னைக்கு எங்கள் அம்மாவோட பேச்சு கேட்க போகிறேன். ஐயோ, உப்பா க்ளோஸ் கால். இவ்வளோ க்ளோஸில் அப்பா. இவர் கொஞ்சம் டேஞ்சரான ஆளாக தான் தெரிகிறாரு. சரி, அவருக்கும் தெரில போல. அப்பா கேட்ட சொல்லிடு. சரி. டான் 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 டான். ஆலியார்கினா நமக்கு 10 கிலோமீட்டர் இருக்கு. ஸோ இந்த போகிற ரூட் நல்லா இருக்கும் அப்படின்றனால நான் நின்று பேட்டரிஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குல்ல, 2 சைடும் அப்படியே மரம் சாஞ்சு. ஃபஸ்ட்டு கோயம்புத்தூரும் இப்படி தான் இருந்துச்சு. சூலூர் சைட்லாம் வந்துட்டு ஃபுல்லாக இதே மாதிரி தான் இருக்கும். ஏன் எனக்கு அது நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னா, ஆர்விஎஸ் கோயிலுக்கு வந்து அடிக்கடி போவேன். ஆர்விஎஸ் இருக்குல்ல அந்த கோயிலுக்கு. அப்போது எனக்கு வந்து தெரியும் இந்த மாதிரி இருந்ததெல்லாம். அந்த ஞாபகம் இருக்குது.
டிஜே மைக் தொலைஞ்சு போச்சுன்னு மனசே இல்லை எனக்கு. ஒரு vlog எடுப்போம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு கோப்ரோ மாட்டில் டிஜே மட்டும் மாட்டிக்கிட்டு அந்த மைக்கை வச்சு டெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். சேம் இதே பேக்கில் வந்து அந்த மேக்னெட் இருக்கும்ல அது மாட்டிக்கிச்சு, மைக் எங்கேயோ விழுந்துச்சு. நான் ரொம்ப ஆசாசியாக வாங்கினேன் அந்த மைக்கு. இன்னைக்கு வந்து நம்ம டாப் ஸ்லிப் அது என்ன சேத்து மடை அந்த ரூட்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் சரி இன்னொருக்கா வருவோம். ஓகே, என்னோட இன்டர்காம் ஆஃப் ஆயிடுச்சு. நான் இவர் இந்த சைடு வந்ததை பார்க்கவே இல்லை. நல்ல வேலை இடிக்கலை. நான் பைக் வாங்கின புதுசில் எனக்கு வந்து அவ்வளோவா ஹில்லாம் வந்து ரைட் பண்ண தெரியாது. யாராச்சும் கூட வந்தால் போவேன், இல்லாட்டி நான் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி பிளெயின் ரோட்ஸே தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருப்பேனா. அப்போல்லாம் எனக்கு எப்போல்லாம் வந்து வண்டி ஓட்டணும்னு தோணும் டக்கு டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு நான் வர இடம் பொள்ளாச்சியாக தான் இருக்கும். ஃபுல்லாக தென்னை மரம். இப்போ ஏன் இவன் அங்கே அவ்வளோ ஸ்பீடாக வந்து இங்கே நிறுத்தினான்னு எனக்கு தெரியல. என்னடா கூப்பிட்றாங்க? என்ன? கோயம்புத்தூர். ஆலியார் தான். எங்கே போகிறதுக்குன்னு கேட்குறதுக்கு போல. ஆலியார் இன்னும் வந்து 4 கிலோமீட்டர்ஸ். ஆஹா, இங்கிருந்து பார்த்தா ஒரு வாட்டர் ஃபால் தெரியும், ஆனால் அது என்ன வாட்டர் ஃபால்னு எனக்கு தெரியல. புரியல. நீங்க அப்படியே உங்க பைக்ல உட்காந்துங்க, நான் பின்னாடி நான் வண்டியில உட்காந்துக்கிறேன். வந்து போன் மட்டும் வாங்கிட்டு வாடா, முன்னாடி போயிட்டாங்க. போன் எடுத்துட்டு வாடா. தெரில, அவங்க ஏதோ ஃபோட்டோ எடுக்கணுமாம்மா. சரி நிப்பாட்டினாங்க. அண்ட் இதுதான் ஆலியார். அது நல்லா தான் தண்ணி இருக்குது இந்த டைம். இதே போடுறா இன்ஸ்டாடா. நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் பாருங்க அந்த கைதி. அதுக்குள்ள கைதி இருக்கு. என்னங்க ஃபாலோவர்ஸ்? ஃபாலோவர்ஸ் 66K. இவர்தான் பிரச்சனையே இல்லை, எந்த போலீஸ்காரனும் பிடிக்க மாட்டான். பிடிப்பாங்க பிடிப்பாங்க பிடிப்பாங்க. ஓகே பாய். ஓகே, நம்ம அப்படியே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு
கிளம்புவோம். கிளம்பியாச்சு. ஓ ஒரே கௌசிக்ஸா இருக்கே. அப்படியே நம்ம அந்த பாதி வரைக்கும் போயிட்டு அதோட திரும்பி வருவோம். வால்பாறையோட என்ட்ரன்ஸ் இருக்கும்ல, அது வரைக்கும் போயிட்டு சும்மா திரும்பி வருவோம். இதுதான் ஆலியா டேம். இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, உள்ளே போகிறதுக்கு 5 ரூபா தான். இங்கே பைக் பார்க்கிங் வந்து 20 ரூபா. என்னடா கொடுமை இது, என்னது இது? நான் நிறைய வாட்டி ஆலியார் வந்திருக்கேன் கைஸ், அதனால நான் இன்னைக்கு போகல. மற்றபடி சும்மா அப்படியே ரைட் மட்டும் போயிட்டு கிளம்புவோம். இங்கே பாருங்க, வால்பாறை டிஎன் இ பாஸ் மேண்டேட்ரி. 2 வாட்டி போயும் ப்ராப்பராகவே வந்து இல்லை. வாவ், சீ எத்தனை வாட்டி சொல்கிறேன், உங்களுக்கே போர் அடிச்சிடும்னு நினைக்கிறேன் நான் இந்த வாவ் வாவ் சொல்லி. ஆனால் நல்லா இருக்கு. அவ்வளோதான். இப்போ நம்ம எந்த ரூட்டில் போகணுன்னு தெரியல எனக்கு. சரி போவோம், போய் பார்ப்போம். வழி வந்து எனக்கு மறந்துருச்சு கைஸ். ஐ திங்க் அதில் தான் போயிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதில் தான் எல்லோரும் போகிறாங்க. கண்டிப்பாக இதில் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சரி போவோம், போயிட்டு திரும்பி வருவோம். கொஞ்சம் அண்ணா, அந்த ஃபால்ஸுக்கு இதில் போக முடியுமா? அப்படியா? ஓகே. ரொம்ப நாள் ஆச்சா இந்த வழியில் வந்து, மறந்து போச்சு. தேங்க்ஸ்ண்ணா. அன்றைக்கி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வரப்பையும் இதில் வண்டி போச்சு. வந்துட்டோம், ரீச் ஆகிட்டோம். இங்கே நிறுத்தலாம் போல. ஓகே, தண்ணியே இல்லை. அந்த வின்னர் ஃபால்ஸ்லேருந்து கிளம்பியாச்சு. ஏன் அது வின்னர் ஃபால்ஸ் அப்படின்னா, அந்த வின்னர் மூவிலலாம் வந்து வரும்ல, அந்த வின்னர் மூவி வந்து இங்கே தான் எடுத்தாங்களாம். அதனால தான் இதை வந்து வின்னர் ஃபால்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ப்ரூம் ப்ரூம் ப்ரூம். அழகா பாய் சொன்னான். சரி, அந்த பிரிட்ஜு கிட்ட ஃபோட்டோவே எடுக்கல நம்ம. இப்போ எடுத்துகிட்டு வருவோம். ப்ரூம் ப்ரூம் ப்ரூம். அவங்க எடுத்தாங்க, பட் ஆனால் நம்ம எடுக்கலை.
இங்கே நிறுத்தி ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் கிளிக் பண்ணிட்டு ஓடியே போயிடுவோம் நம்ம. அம்மே அவ்வளோதான். ஃபோட்டோ எடுத்தாச்சு. இன்னைக்கு வந்து vlog எப்படி இருக்குன்னுலாம் தெரில. நான் வந்து எனக்கு என்னெல்லாம் தோணுச்சோ அது எல்லாத்தையும் நான் வந்து பேசியிருக்கேன். இனி போய் எடிட் பண்ணுறக்கு உட்காந்தா தான் தெரியும். ரெவன்யூவா ஒரு இடத்துலையும் கவுசிக்ஸாக உட்காந்துருக்காங்க. எப்போ டபக்குன்னு எந்திரிச்சு உள்ளே வருவாங்கன்னு வந்து நம்மளால ப்ரெடிக்டே பண்ண முடியாது. நல்லா தான் இருப்பான் சார். டக்குன்னு என்ன ஆகுமோ தெரில, உள்ளே வந்துடுறான். பைக்கர்ஸ் போகிறாங்க. நானும் பைக்கர் தான். எனக்கு இவர் இப்போ கிராஸ் பண்ணார்ல, ஒரு ரீல் வந்து இருக்கு. இப்படி ஒருத்தன் போயிட்டு இருப்பான். இவர் போய் நின்றுட்டு அப்படியே தலையிலே ஒன்று வைப்பாரு, சட்டுன்னு தலையில ஒன்று வைப்பாரு. எனக்கு அந்த இதுதான் தோணுச்சு அவரு கிராஸ் பண்ணப்ப. எவ்வளோ பொறுமையாக வந்து ஹெட்செட் போட்டுட்டு, நான் பொறுமையாக தான்டா போவேன், நீ வேணா நின்று போ. கரெக்ட் தாங்க. நீ பேசும் பொம்மையா என் வாழ்வின் நன்மையா. எனக்கு மழை வரப்போ வந்து ரைட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னென்னா என்னால் vlog பண்ண முடிய மாட்டேங்குது. அந்த அழகான பியூட்டிஃபுல்லான விஷயத்தெல்லாம் வந்து என்னால் உங்ககிட்ட காட்ட முடிய மாட்டேங்குது. மற்றபடி எனக்கு மலை ரொம்ப பிடிக்கும். மலையில் ட்ரைவ் பண்ணுறதும் ரொம்பவே பிடிக்கும். ஏழு மாடி கட்டடத்தில் வேலை நடக்குது, அது 5வது மாடியில் இடமும் இருக்குது, சிட்டாளுங்களுக்கு எல்லாம் நம்மளை பார்க்குது. அதுக்கு மேலே எனக்கு தெரில. பேசாமல் இந்த மாதிரி ஒரு டர்ஃப் கட்டி விட்றலாம் போல். நிறைய பிளேஸில் இதை நான் பார்க்குறேன். கட்டி விட்டால் நம்மளுக்கு எதுனா இன்கம் ஆச்சு வரும், சைடு இன்கம் மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் கட்டி விடுறதுக்கு இடம் வேணுமே. என்ன பங்கு? இதோட இந்த வீடியோவை நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. See you all in the next video. Bye bye.